மழை காலம் வந்தாலே வெள்ளமும் அதால் ஏற்படக்கூடிய மற்ற சேதங்களும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற நிறைய நாடுகளில் இது முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றா இருக்குது. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய முக்கிய நாடுகளில் சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த தேம்ஸ் பேரியர். இப்போது முதல்ல இந்த தேம்ஸ் பேரியர் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் காப்பாற்றுது, இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டில் தான் அந்த தேம்ஸ் நதி இருக்குது. இது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நீளத்துக்கும் அதிகமாக ஓடுது. அந்த நதியில் வெள்ளம் ஏற்படுறதுனால பொதுமக்களோட சொத்துக்கும் பொது சொத்துக்கும் கூடவே பொதுமக்களோட உயிரையுமே நிறைய இடம் அது வாங்கியிருக்கு. இப்போ இந்த மாதிரி இவ்வளவு சேதம் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நகரமே, அதாவது லண்டன், அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள் எல்லாமே இந்த தேம்ஸ் நதியை ஒட்டி தான் முக்கியமான சில விஷயங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. வணிக வளாகங்கள், அரசாங்க கட்டிடங்கள், பாராளுமன்றம், அது போக பொதுமக்களுமே நிறைய அந்த நதியை சுற்றி தான் வசிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டு இதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. உல்விச் ரீச் அப்படிங்கிற ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அங்க 1982 இந்த தேம்ஸ் பேரியரை கட்டி முடிக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பேரியர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நதியோட அகலம் 520 மீட்டர். அங்க சப்போர்ட்டுக்கும் சர்வீஸுக்குமான அந்த பியர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த 10 கேட்ஸையும் அவங்க இன்ஸ்டால் பண்றாங்க. இதுல நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 கேட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அதோட அகலம் 61 மீட்டர், அதோட நீளம் 20.1 மீட்டர், 1.6 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டீலால தான் அந்த கேட்ஸை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டும் தனித்தனியா 3300 டன் எடை கொண்டதா இருக்கு. அந்த கேட்ஸ் ஒன்னொன்னும் மிகப்பெரிய ஆமோட கனெக்ட் ஆயிருக்கும். சாதாரண நேரத்தில் அந்த கேட்ஸ் எல்லாமே தரையோட தரையா அப்படியே ரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். எப்ப தண்ணி அதிகமா வரப்போகுது அப்படின்னு தெரியுதோ, அதாவது எப்ப கேட்டை மூடணும் அப்படின்னு தெரிய வருதோ, அப்போ அந்த ஆம நகர்த்தி அந்த கேட்டை மேல கொண்டு வந்து தண்ணியை தடுத்துருவாங்க. அப்ப தண்ணி அந்த பக்கம் போறது நின்றும். இப்போ இந்த கேட்ஸை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஒன்னா மூட மாட்டாங்க, ஒன்னா தான் மூடுவாங்க. அப்படி மூடுறதுக்கு 75ல இருந்து அதிகபட்சமா 90 நிமிடங்கள் வரைக்கும் ஆகும். இந்த கேட்டை திறந்து இது வரைக்கும் 42 வருஷம் ஆகுது. அப்போ ஏப்ரல் 16, 2024 வரைக்கும் இந்த கேட்டை இது வரைக்கும் 221 தடவை வெள்ளத்துக்காக அவங்க திறந்து மூடிருக்காங்க. ஆனா அந்த நதியில வெள்ளம் ஏற்படுறது மழை அதிகமா பெய்யறதுனால மட்டுமே இல்ல, கூடவே இன்னொரு காரணமும் இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.